வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நல நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு பதில் வேறொருவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இன்று காலை வைத்தியர் கோபால்மூர்த்தி ரஜீவ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அத்தியட்சகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகராக ராமநாதன் அர்ஜுனா கடந்த மாதம் நியமிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து வைத்தியசாலையில் நடந்த ஊழல் மோசடிகளை அவர் அம்பலப்படுத்தியிருந்தார். இதன் காரணமாக வைத்தியசாலை அத்தியட்சகருக்கும் வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர்களுக்கும் முரண்பாடுகள் தோன்றியது. இதனையடுத்து வைத்தியர் அர்ஜுனா வைத்தியசாலையில் இருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அவரை எவ்வாறாயினும் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட செல்வாக்கு காரணமாக வைத்தியர் அர்ஜுனா மாற்றம் வேண்டாம் என போராட்டம் நடத்தியிருந்தார்கள். நேற்று தினம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை பகுதியில் பெரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பேச்சுவார்த்தை நடத்த கொழும்புக்கு வருமாறு வைத்தியர் அர்ஜுனாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து அவர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியிருந்தார். இந்த நிலையில் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு பதில் வைத்தியர் கோபாலமூர்த்தி ரஜீவ் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் அத்தியட்சகராக இன்று காலை 8 மணிக்கு அவர் பதவி பிரமாணம் செய்து பதவி ஏற்றிருக்கின்றார் என்பதை இந்த இடத்தில் நாம் சொல்லுகின்ற பொழுது இதனுடைய பின்புலம் என்ன, இந்த விடயம் நடப்பதற்கு முன்னர் என்னவாறான செயற்பாடுகள், எப்படி மக்கள் தங்களுடைய ஆதரவு செல்வாக்கை செலுத்தியிருந்தார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகராக ராமநாதன் அர்ஜுனா தற்போது வைத்தியசாலையில், அதாவது நேற்றைய தினம் வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியிருந்தார். பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் தான் அவர் வைத்தியசாலையை விட்டு வெளியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. விசேட பேச்சுவார்த்தை ஒன்றுக்காக கொழும்புக்கு வருமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்ற பின்னணியில் அவர் வைத்தியசாலை விட்டு வெளியேறியதாக சொல்லியிருந்தார். நல்ல சப்போர்ட் ஒன்று கொடுங்க. நான் போகிறது பார்லிமெண்ட் இந்த விஷயத்தை கதைச்சு கொஞ்சம் இப்படி வரும். எனக்கு நான் ஒன்று சொல்கிறேன், கடைசியாக இந்த ஹாஸ்பிட்டல் இல்லையண்டா நான் விட்டுட்டு வெளிநாடு போகணும். சரிதானே? அட்மினா வேலை செய்ய மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன். நீங்க வெளியே போனாலுமே இதுல நீங்க கண்டுபிடிச்ச தப்பு நீங்க அடுத்து நாளை வந்து ஒரு தரம் இதுல வர மாட்டோம். இதுல உள்ள ஒரு தரம் வர வேண்டாம். டாக்டர் மட்டும் நான் மட்டும் கூட்டிக் கொண்டு போலீஸ் சேர மாட்டோம். டாக்டர் என்ன சைட்டு போனா காணும். மக்களிடம் கதைச்சு சரியா இந்த சாவகச்சேரி பிரதேசத்தில் உள்ள ஆதார வைத்தியசாலையினுடைய நிலைமை தொடர்பாகவும் இந்த வைத்திய அத்தியட்சகருக்கான டிரான்ஸ்பர் தொடர்பாகவுமான பிரச்சனை, அதேபோல் வைத்தியசாலையினுடைய தரப்படுத்தல், அதேபோல் வைத்தியசாலை இயங்கு நிலைக்கு வருதல் தொடர்பான பிரச்சனைக்கு எதிராக ஸ்தம்பிதமடைந்திருந்த வைத்தியசாலை இயங்க வைக்கும் மூலமாக இன்று ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று பொதுமக்கள் அணிதிரண்டு செய்திருந்தார்கள். அதாவது வைத்தியசாலைக்கு முன்பாக உண்மையிலே ஒரு குறுகிய நேரம், உதாரணமாக நாங்கள் யாருமே இந்த அழைப்பை ஒருவருக்கொருவர் விடவில்லை. ஒரு சிலர் இந்த துண்டு பிரசுரங்களை மட்டும்தான் வழங்கினார்கள். மற்றவர்கள் சிலர் தங்களுடைய வாய்மொழி ஊடாக இந்த பொது அமைப்புகள், பொது நிறுவனங்கள், இந்த வர்த்தக அமைப்புகள் எல்லோருமாக சேர்ந்து தாங்களே இந்த அநீதி நிகழ்கின்றது இந்த சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இந்த அநீதிக்கு எதிராக
குரல் கொடுக்க வேண்டும். இந்த அநீதிக்கு ஒரு நீதியை நாங்கள் தேட வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் வருகை தருமாறு எல்லா தரப்பினரும் இணைந்து அழைத்திருந்தோம். அந்த அழைப்பை ஏற்று எண்ணிலடங்காத மக்கள் இந்த எங்களுடைய இந்த கவனஈர்ப்பு போராட்டத்துக்காக வருகை தந்ததற்கும் மேலே நாங்கள் மிக்க நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லா அமைப்புகள் சார்பாக கிட்டத்தட்ட தென்மராட்சியினுடன் 35-40 அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த கலந்துரையாடலுடன் மேற்கொண்டு அதன் அடிப்படையில் தாங்களே அறிக்கையிட்டார்கள். அது மாத்திரமில்லை, இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடகங்கள் தங்களுடைய 100% பங்களிப்பு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய என்னென்ன வலைத்தளங்களூடாகவோ இல்லை தவிர சமூக ஊடகங்களூடாகவோ அதே போல் இலத்திரனியல் ஊடகங்களூடாகவோ இந்த செய்திகளை உடனுக்குடன் அந்த கணத்திலேயே பரப்பியதனூடாக மக்கள் நேற்று இரவு கூட 4 மணிக்கு ஒரு பிரச்சனை, அதாவது வைத்தியரை மாற்றலாக்குறதுக்காக கண்டிப்பான உத்தரவோடு போலீசாரும் மாகாண கல்வி பணிப்பாளர் அதே போல் மாகாண சுகாதார பணிப்பாளர் எல்லோரும் வந்திருந்தார்கள். அவரை உடனடியாக பணியை நீக்கிறது ராஞ்சராகி செல்றதுக்கான வாய்ப்பு ஒரு இது தகவல்களை இந்த சமூக ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் ஊடாக வழங்கியிருந்தோம். அந்த வழங்கியதன் பிறகு நான் ஆயிரக்கணக்கில் 4 மணி தொடக்கம் இன்று வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் ஒன்று கூடி இந்த எதிர்ப்பு விடயத்தை மேற்கொண்டதன் காரணமாக இன்றைக்கு வைத்தியருக்கு ஜனாதிபதி செயலகத்திலிருந்து அழைப்பு வந்திருக்கின்றது. ஜனாதிபதி உமக்கான நீதி கிடைக்க நாங்கள் வழி செய்கிறோம் என்று சொல்லியும் அதற்காக பாராளுமன்றத்தில் இந்த விடயம் எடுக்கப்பட்டு கலந்துரையாடப்பட்டு கொண்டிருப்பதாகவும் ஜனாதிபதி செயலகத்துக்கு வந்து ஜனாதிபதி செயலகத்தினுடைய அந்த கலந்துரையாடல் பிரகாரம் தான் இந்த வைத்தியசாலைக்கு வைத்திய அத்தியட்சராக வர வேண்டும், அதை தருவார்கள். அப்படி தவறினா தான் தன்னுடைய வைத்திய பணியிலிருந்து தான் விலகி வேறு தொழிலுக்கு தான் செல்வதாகவும் கூறி இந்த மக்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து இந்த விடயத்தை இந்த எங்களுடைய கவனஈர்ப்பு போராட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய எல்லா தரப்பினர் ஊடகங்கள்லேருந்து மக்கள்லேருந்து நலம் விரும்பிகள் எல்லாருக்கும் எல்லா உதவிகளையும் செய்த எல்லா தரப்பினருக்கும் நன்றி கூறி சென்றிருக்கிறோம். அதே மாதிரியான நன்றியை நாங்களும் எங்களுடைய இந்த ஒழுங்குபடுத்தின எல்லோரும் ஒழுங்குபடுத்தினார்கள். அந்த வகையில் நானும் என்னுடைய நன்றி அறிதலும் எங்களுடைய எல்லோருடைய நன்றி அறிதலையும் எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்கிறோம். நன்றி, வணக்கம். தென்மராட்சி மிருசுவில சேர்ந்தனான் எங்களது ஆதார வைத்தியசாலைன்றது இன்றைக்கு நேற்று ஆரம்பிக்கப்பட்ட வைத்தியசாலை இல்லை. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு ஈடாக யுத்த காலத்தில் இந்த ஆஸ்பத்திரியில் காப்பாற்றப்பட்ட உயிர்களோட எண்ணிக்கை மிக அதிகம். இங்கே வைத்தியராக பணிபுரிஞ்ச ஒரு வைத்தியரை மக்கள் டாக்டர்னு கூப்பிட்றதில்ல, கடவுள்ன்ட்டு தான் கூப்பிடுறது. ஏனென்றால் அவர் அப்படித்தான் இந்த மக்களுக்கான சேவையை செய்தவர். இந்த வைத்தியசாலை அப்படியான ஒரு வைத்தியசாலை. இந்த வைத்தியசாலைக்கு இப்போ வந்து நல்லாட்சியர் சங்கத்தின் காலத்தில் ஒரு ஆக்சிடென்ட் போர்டு கட்டப்பட்டது. அதுக்கண்டு அனைத்து உபகரணங்களும் ஒரு என்ஜிஓவால் வழங்கப்பட்டது. அதில் வழங்கப்பட்ட அந்த இயந்திரத்தின் பெறுமதி மட்டும் ஒரு இயந்திரத்தின் பெறுமதி $17,000 மில்லியன் அமெரிக்கன் டாலர். அந்த இயந்திரம் இங்கிருந்து திருட்டுத்தனமாக ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அதில் ஏனைய எக்ஸ்ட்ரா சில உபகரணங்கள் கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அது எங்கே போனதுன்னு தெரியல. இதை வெளிப்படுத்தினபடியால் டாக்டர் இலக்கு வைக்கப்பட்டார். இன்னொரு அரசு ஆஸ்பத்திரியில் வேலை செய்கிற ஒரு வைத்தியர் அத்துமுறை உள்ளுக்கு புகுந்து அவருக்கு அடித்தவர். அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. ஆனால் மக்களுக்காக கொண்டு வரப்பட்ட அரசாங்கத்தால் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் அத்தியட்சகர் ராமநாதன் அர்ஜுனா தங்கியிருக்கின்ற வைத்தியர் விடுதியில் குடிநீர் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. அர்ஜுனா தனது முகநூல் பக்கத்தில் இதனை உறுதிப்படுத்தியிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆதார வைத்தியசாலையில் பதில் அத்தியட்சகராக வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அண்மையில் நியமிக்கப்பட்டிருந்தார். இதனையடுத்து வைத்தியசாலை நடந்த ஊழல் மோசடிகளை அவர் அம்பலப்படுத்தியிருந்தார். இதன் காரணமாக வைத்தியசாலை அத்தியட்சகருக்கும் வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர்களுக்கும் முரண்பாடுகள் தோன்றியுள்ளது. அவரை வைத்தியசாலையிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. எவ்வாறாயினும் அவரை வெளியேற்றக்கூடாது என வலியுறுத்தி மக்கள் போராட்டம் வெடித்திருந்தது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் போராட்டக்காரர்களினால் முற்றுகையிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தங்கியிருக்கும் வைத்தியர் விடுதியில் குடிநீர் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியர் அர்ஜுனா தன்னுடைய முகநூல் பக்கத்தினூடாக இந்த விடயங்களை எல்லாம் தெரிவித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, உண்மையில் வைத்தியர் அர்ஜுனா அங்கு நடக்கக்கூடிய விடயங்கள் தனக்கு எவ்வாறான அழுத்தங்கள் வருகின்றது, இந்த ஊழல் மோசடிகள் எவ்வாறான பிரச்சனைகள் இந்த வைத்தியசாலையில் இருக்குது, எல்லா விதமான பொருட்களும் வந்திருக்கிறது, திடீரென்று ஒன்றுமில்லை இந்த விதமான செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு என்பதை அவர் ஒரு ஆதாரத்தினூடாக சகலவிதமான விடயங்களையும் தன்னுடைய முகநூல் வாயிலாக எங்களுக்கு மக்களுக்கு அறியப்படுத்தி கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அடிக்கடி அவருடைய முகநூலில் பதிவுகளை இட்டுக் கொண்டிருந்தார். தான் எவ்வாறான நிலையில் இருப்பதாக கூட
அந்த பதிவுகளில் அவர் சொல்லியிருந்ததை பார்த்திருந்தோம். இதையும் தாண்டி அவர் நேற்றைய தினத்தில் அந்த இடத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது உண்மையில் கண்ணீரோடு சென்றிருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது. தான் அந்த இடத்துக்கு போய் விசாரணைகளை எல்லாம் முடித்து மீண்டும் இதே வைத்தியசாலையில் தான் பணிக்கு வருவதாக சொல்லியிருந்தார். அப்படி இந்த வைத்தியசாலை தன்னுடைய இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வைத்தியசாலைக்கு தான் மீண்டும் வைத்தியராக கடமையாற்றுவதற்கு தான் அனுப்பப்படவில்லை, இல்லாட்டி அதுக்கான தனக்கு வழி ஏற்படுத்தி தரவில்லை என்று சொன்னால் தான் வைத்தியத்துறையில் விட்டுவிட்டு, அதாவது இந்த இடத்துல வைத்தியத்துறை நான் ஸ்ரீலங்காவில் செய்ய மாட்டேன், வெளிநாட்டுக்கு தான் செல்வேன் என்ற ஒரு விடயத்தையும் அவர் சொல்லிவிட்டு சென்றிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அவர் செல்லுகின்ற பொழுது மக்களுடைய ஆதரவு என்பது எதிர்பாராத அளவு இருந்தது. உண்மையில் இன்றைய தினத்தில் சமூக வலைத்தளங்களில் பகிரப்படுகின்ற ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், மக்கள் தானாக சேர்ந்த கூட்டம் தான் நேற்றைய நாளில் வித்யாவினுடைய படுகொலைக்கு பிறகு சேர்ந்த கூட்டம் என்று சொன்னால் இந்த ஒரு சம்பவத்தை தான் ஞாபகப்படுத்தலாம். வித்யாவினுடைய கொலைக்கு நீதி கேட்டு மக்களை ஒன்று திரட்டையில் அது மக்கள் தானாக உணர்வு பூர்வமாக வந்த ஒரு விடயம் இடம்பெற்றிருந்தது. அவ்வளவு மக்கள் அதே போலதான் இந்த சம்பவத்துக்கும் வந்திருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது என்று சொல்லியிருந்தார்கள். உண்மையில் மக்கள் சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த விடயம் இப்படி இருக்க பல்வேறுபட்ட விடயங்கள் இது சார்ந்த நகர்வுகள் எல்லாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றது, அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்பொழுது வைத்தியர் விசாரணைகளுக்கு சென்றிருக்கிறார். இவ்வாறான பதிலோடு அவர் திரும்பி வரப்போகின்றார், இல்லாட்டி அவருக்கான தீர்ப்பு எப்படி இருக்க போகின்றது என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்பதற்கு எங்களுடைய மக்கள் ஆர்வலாக இருக்கிறார்கள். இதிலும் குறிப்பாக வைத்தியர் சொல்லிவிட்டு சென்ற ஒரு விடயம் என்னவென்றால், வைத்தியசாலை செயற்பாடுகளுக்கு எவ்வித தடையும் விதிக்கக்கூடாது, இடையூறுகள் ஏற்படுத்தக்கூடாது. தான் இந்த வைத்தியசாலைக்கு 4-3 நாட்களில் இது சார்ந்த ஒரு தீர்வை கேட்டுட்டு இல்லாட்டி என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு தான் இங்கே வருவேன், மீண்டும் இந்த வேலைகளெல்லாம் நாங்கள் ஆரம்பிப்போம், ஆகவே இருக்கக்கூடிய வைத்தியர்களுக்கு முழு ஒத்துழைப்பு ஆதரவையும் கொடுக்க வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய முகநூல் வாயிலாகவும் சரி மக்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அடிக்கடி ஞாபகப்படுத்தி இருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதையும் விடுத்து வைத்தியர் கொழும்புக்கு பாதுகாப்பான முறையில் சென்று விட்டேன் என்ற ஒரு பதிவினை முகநூலில் பதிவு செய்கின்ற பொழுது அவர் கண்ணீர் மல்கியதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உண்மையில் இப்படியானவர்களை நாங்கள் தவறிவிடக் கூடாது என்பது எல்லோருடைய கருத்துக்களாகவும் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் பதிவாகி கொண்டிருப்பதையும் பார்த்து இருக்கின்றோம். சரி, இதையும் தாண்டி இந்த ஆதார் வைத்தியசாலை முன்பாக போராட்டம் மேற்கொள்ளப்பட்டிருந்த மக்கள் A9 வீதியை மறைத்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அங்கு குழப்பமான நிலை ஏற்பட்டிருந்தது. எல்லோருக்கும் தெரியும் நேற்று தினம் எவ்வாறான குழப்ப நிலை ஏற்பட்டிருந்தது என்று சொல்லி வீதியை மறைத்து போராடுவது சட்டவிரோதமானது என்று காவல்துறையினர் வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். அந்த வேண்டுகோளுக்கு இணங்க பொதுமக்கள் வீதியை விட்டு விலகி வீதியோரமாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இருந்தாலும் இதனை அடக்குவதற்காக காவல்துறையினர் இணைந்து கலகமடக்கும் காவல்துறையினர், விசேட அதிரடிப்படையினர் என்று சொல்லி வைத்தியசாலையில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் ஏராளமானவர்கள் குவிக்கப்பட்டிருந்தார்கள். காவல்துறையினர் இணைந்து கலகமடுக்கும் காவல்துறையினரும் அந்த இடத்தில் இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. இதனை விட அனைத்து விதமான ஊடகவியலாளரும் அந்த களத்தில் நின்று தங்களுடைய இந்த விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி அந்த போராட்ட களத்துக்கு வர முடியாத எங்களுடைய உறவுகளுக்கு தங்களுடைய தகவல்கள் வாயிலாக சமூக வலைத்தளங்களில் எல்லாம் பதிவுகளை செய்திருந்ததையெல்லாம் நாங்கள் பார்த்திருந்தோம். உண்மையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை முன்பாக தென்மராட்சி மக்கள் கவனீர்ப்பு போராட்டம் கடையடைப்பு கூட நேற்று நாளில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டிருந்ததாக எங்களுடைய பிராந்திய செய்தியாளர்கள் சொல்லியிருந்தார்கள். இதனை விட நாங்கள் பல காணொலி வாயிலாக எல்லாம் நாங்கள் இந்த விடயத்தை பார்த்திருக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இவ்வாறான விடயங்கள் இல்லாமல் போக வேண்டும் என்பதுதான் அநேகமானவர்களுடைய கருத்துக்களாக இருக்கிறது. ஆகவே மிக அவதானமாக சேவைக்கு வருகின்ற பொழுது இவ்வாறான பதவி பிரமாணங்களை எடுத்துக்கொண்டு வருகின்றோம். மக்களுடைய நலன் கருதி இவ்வாறான பொது சேவைகளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி சமூக ஆர்வலர்கள் பல்வேறுபட்ட கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் வைத்தியத்துறை மீது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்திருக்கின்றது. இவற்றுக்கெல்லாம் எவ்வாறான தீர்வுகள் கிடைக்கப் போகின்றது, இதனுடைய நகர்வுகள் எல்லாம் எப்படி நகரப் போகின்றது என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மற்றும் ஒரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.